ரேஷன் அட்டைதாரருக்கு தமிழக அரசு தீபாவளி பரிசா ரூபாய் 5000 அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான டோக்கன் எண்ணெயிலிருந்து வழங்கப்படும் அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ இதற்கான தீபாவளி பரிசுக்கான டோக்கன் எந்த தேதிகளில் இருந்து வழங்கப்படும், எந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி பரிசு கிடைக்க போகுது. அதோடு கூட தீபாவளிக்கு தரக்கூடிய விலையில்லா பொருட்கள் என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க, அது எப்போ கொடுக்குறாங்க, இதற்கான டோக்கன் எந்த நாளில் இருந்து உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் டோக்கன் வழங்கப்பட உள்ளது, ரேஷன் கடைகளில் வழங்குவாங்களா இல்லை வீட்டுக்கு கொண்டு வழங்குவாங்களா அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது போன்ற கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து ரெகுலர் அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி, குட் நியூஸை தான் அறிவிச்சிருக்கிறாங்க. தீபாவளி பரிசாக உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்க போகுது. எப்போதுமே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு, பொங்கல் பரிசு தான் பணமாக கொடுப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அடுத்த வருடம் நமக்கு 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா தேர்தல் வரப்போகுது, அதாவது எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ வருடம் நமக்கு பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து பொருட்களும் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கே கொடுக்க போகிறோம் அப்படின்ற செய்தி வெளியாயிருக்கு. ஸோ இதற்கான அஃபீஷியலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ கோடி இதற்காக செலவாயிருக்கு, யார் யாருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 5000 ரூபாய் பரிசு தொகை கிடைக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ ரேஷன் அட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே 5000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. குறிப்பிட்ட வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு தேவையான முழுமையான தகவல் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது உண்மையாகவே கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருந்தது. கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரியெல்லாம், அப்போல்லாம் இல்லை. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா எந்த வருஷமும் இந்த மாதிரி 5000 ரூபாய் கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் வரணும் அப்படி வந்தால் அப்படின்னாலே ஒவ்வொரு கட்சியினரும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்தால் எது செய்கிறோம், நீங்கள் வந்தால் அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியினரும் பார்த்திங்கன்னா நிறைய அறிவிப்புகளை சொல்லுவாங்க. ஸோ எதிர்கட்சி தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக மாற்றி தரப்படும் அப்படின்றத சொன்னாங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதன் மூலமாக தமிழக அரசுக்கு எவ்வளோ செலவாகும், எந்த அளவுக்கு இந்த 2000 ரூபாய் கொடுக்கறது அப்படின்றது சாத்தியம் அப்படின்னு. ஸோ ஜனவரியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அனைவருக்கும் 2000 ரூபாய் கிடைக்க போகுது. அதோடு கூட பார்த்திங்க அப்படின்னா வருஷம் பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எலெக்ஷன் அடுத்த வருஷம் வர்றதுனால நமக்கு தீபாவளிக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா தீபாவளி அன்னைக்கு நமக்கு இந்த பொருட்களும் ப்ளஸ் 5000 ரூபாயும் வாங்கணும். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரத்தில் மகளிர் உரிமை தொகை நமக்கு எல்லாருக்குமே வந்துடும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். அக்டோபர் முதல் வாரத்தை எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் என்ன பார்த்திங்க அப்படின்னா தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் முதல் வாரத்திலேயே மகளிர் உரிமை தொகை வாங்காதவர்களுக்கும் பணம் வந்துடும் அக்டோபர் முதல் வாரத்தில். அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த டோக்கன் எந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த டோக்கன் கொடுக்க போகிறாங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க இந்த 5000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். 5000 ரூபாய் வாங்கக்கூடிய அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க தகுதியானவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது கிடையாது, தகுதியான அவர்களுக்கு கிடைக்கும். அதோடு கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த
ரேஷன் அட்டைதாரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா, உங்கள் ஆதார் எண்ணோட உங்கள் ரேஷன் எண்ணையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ ஆதார் எண்ணோட உங்கள் ரேஷன் கடைகளில் போயிட்டு உங்கள் ஆதார் எண்ணை வந்து உங்கள் ரேஷன் கார்டு எண்ணோட இணைச்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆதார் ப்ரூஃபை வந்து உங்கள் ரேஷன் கடையில் கண்டிப்பாக வந்து கொடுத்துருங்க. கூடிய சீக்கிரம் அஃபிஷியலாக இதற்கான நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாளையிலேருந்து வரப்போகுது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் கொடுக்க போகிறாங்க, எப்படி வீடு வீடாக வந்து கொடுக்க போகிறாங்களா, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடைகளில் போய் வாங்கணுமா, ரேஷன் கடைகளில் அப்படின்னா எந்தெந்த தேதிகளில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அஃபிஷியலாக நியூஸ் வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி நம்மளோட ஆதார் கார்டை வந்து உங்கள் ரேஷன் கார்டு என்னோட இணைச்சிடுங்க. அதற்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி, எண்ணெய், சர்க்கரை, அப்புறம் கோதுமை இந்த மாதிரியான அனைத்து பொருட்களும் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டையாக இருக்கணும். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வகை ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் வந்து அவங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஓகேவா? அதோடு கூட உங்களுடைய ரேஷன் அட்டையில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒருத்தர் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அரசு ஊழியராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை பணம் கிடைக்கிறது சற்று கடினம். அதோடு கூட கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு துறையில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் வரி கட்டுறவங்க, அதாவது டேக்ஸ் பே பண்ணுறாங்க, வருமானத்துக்கு அதிகமாக வந்து வருமானம் சேர்ப்பவர்கள் டேக்ஸ் கட்டுவாங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5000 ரூபாய் கிடைக்க 5000 ரூபாயோடு கூட நிறைய பரிசு பொருட்கள், அதாவது வேட்டி சேலை கொடுக்குறாங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து மசாலா பொருட்களும் அந்த ஒரு கிஃப்ட் பேக்காக வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் கண்டிப்பாக இவங்க சொன்னது அனைத்து வரும். ஏன்னா வந்து எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதுனால நிறைய பெனிஃபிட் வந்து இந்த வருஷம் நமக்கு கிடைக்க போகுது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு. ஸோ புதிதாக விண்ணப்பித்து ரேஷன் அட்டை வாங்கியவர்களுக்கு கிடைக்குமா? நான் இன்னும் மகளிர் உரிமை தொகைக்கே விண்ணப்பிக்கலாம், ஆனால் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ ரேஷன் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே கிடைக்கும். ஆனால் முகவரிக்காக ரேஷன் கார்டு யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்காது. அரசு ஊழியர்களுக்கு கிடைக்காது. கூட்டுறவுத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் வந்து கிடைக்காது. ஸோ மற்ற அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5000 ரூபாய் கிடைக்கும். மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.